Hello everyone, I am Raj. Welcome to our channel. NEET 2020 1 year ஸ்டடி பிளானரை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இது வீக் 4 ஸ்டடி சேலஞ்ச். இந்த வீக் 4ல நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டடி பிளானர் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, முதல்ல இந்த வீக்குக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து வீக் 4. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வீக் 3 எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீக் 4ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸில் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் இந்த லெசனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறங்க இந்த வாரத்தில். ஓகேங்களா? கெமிஸ்ட்ரியில் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் இந்த லெசனை வந்து நீங்கள் முடிக்கணும். பயாலஜியில் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற இந்த சாப்டரை வந்து நீங்கள் முடிங்க. அண்ட் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பயாலஜி மட்டும் வந்து கிளாஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து 1 வீக்குக்கான ஷெடியூல் என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து வீக் 4 ஸ்டடி சேலஞ்ச். அண்ட் இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற அந்த சாப்டரை வந்து இந்த வீக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி டெஸ்ட்டும் வந்து இந்த வாரம் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 3 டேஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அண்ட் ஜூன் 22 இதிலிருந்து ஜூன் 24 வரைக்கும் வந்து 3 டேஸ் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். லெக்சர் 1, லெக்சர் 2, லெக்சர் 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு லெக்சரும் வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான டிபிபி வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஒர்க் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த ஒர்க் ஷீட்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போது லெக்சர் அட்டன் பண்ணுறீங்க, அந்த லெக்சருக்கு உண்டான ஒர்க் ஷீட்டும் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 3 டேஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 4th டே வந்து சாப்டர் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த டைம் வந்து நான் சாப்டர் டெஸ்ட்டுக்கு வந்து கேப் வந்து விடலை. ஏன்னா இது எல்லாமே ஈஸியான சாப்டர் அப்படின்றதுக்காக நீங்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து படிச்சிருங்க. சரிங்களா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற அந்த சாப்டர் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. மேபி வந்து மார்னிங் வந்து நீங்கள் படிச்சுட்டு ஈவினிங் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த சாப்டருக்கு உண்டான அந்த சாப்டர் டெஸ்ட்டை வந்து நான் பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? அப்போது இந்த வாரம் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற அந்த சாப்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். டே 5, அதாவது 26th and 27 ஜூன் அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிவிஷன் வந்து பண்ணுறீங்க. என்னென்ன அப்படின்னா வீக் 1 சிலபஸ், வீக் 2 அது வந்து ஒரு டே வந்து நீங்கள் ரிவிஷன் வந்து பண்ணுறீங்க. வீக் 1ல் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படின்ற சாப்டரை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். வீக் 2ல் வந்து நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? ஹியூமன் ஃப்ளவரிங் பிளான்ஸோட ரீப்ரொடக்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 27th அன்னைக்கு வந்து வீக் 3க்கான ஷெடியூல். இந்த வாரத்தில் வீக் 3 வந்து நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். அண்ட் வீக் 4க்கான ஷெடியூல் வந்து இதுதான், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொரு நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அப்போ இந்த 2 டேஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் தான் வந்து பண்ணுறீங்க. சரிங்களா? ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா உடனே எங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இந்த 2 டேஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் 28 ஜூன் அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ மந்த்லி டெஸ்ட் வந்து வீக் 1, 2, 3, 4 அதுக்குண்டான சிலபஸ் வந்து இருக்கும். மொத்தம் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாக்டாக நீட்டோட பேட்டர்னில் தான் வந்து இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் அனலிட்டிக்கலாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ மந்த்லி டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கான பிடிஎஃப்பை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ 28th அன்னைக்கு தான், அதுக்கு முன்னாடி 27th அன்னைக்கு தான் வந்து இது அவைலபிள் ஆகும். அன்றைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? அப்போ இந்த வீக் 4க்கான ஸ்டடி சேலஞ்ச் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை தான் நீங்கள் இந்த வீக் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ தமிழ் மீடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் மீடியமும் இதே தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. இனப்பெருக்க நலன் அப்படின்ற இந்த பாடம் தான் உங்களுக்கும் வந்து நடத்த போகிறேன். அண்ட் முதல் 3 நாள் ஓகேங்களா, 22, 23, 24 தேதி வந்து அந்த பாடம் வந்து நீங்கள் கவனிப்பீங்க. சரிங்களா? வகுப்பு 1, 2, 3 ஓகேங்களா, 2, 3 அந்த பாடத்தை வந்து நீங்கள் கவனிப்பீங்க. அதுக்கான பயிற்சி வினா நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் வந்து பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி வந்து இனப்பெருக்க நலன் பாடத்தேர்வு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணுறீங்க. உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்குறதுக்கு வாட்ச் நவ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 26, 27ஆம் தேதி வந்து நீங்களும் ரிவிஷன் வந்து பண்ணுறீங்க. வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 இது 2 நாளும் வந்து நீங்கள் உட்காந்து ரிவிஷன் வந்து பண்ணுறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே வந்து வீக் 1, வீக் 2க்கான சிலபஸை வந்து நீங்கள்
ரிவிஷன் வந்து பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வீக் 3 வீக் 4க்கான சிலபஸை நீங்களும் ரிவிஷன் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து மந்த்லி டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து தமிழ் மீடியமுக்கான ஷெடியூல். 2 பேருக்குமே வந்து சேம் ஷெடியூல் தான். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் வந்து கிடையாது. இந்த வாரம் நம்ம வந்து வீக் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஓகே, எவ்வளோதான். இந்த வாரம் நம்ம வந்து என்னென்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ யாராவது புதுசாக வந்து நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள் அப்படின்னா ஓகே, நான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.